என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. கேள்வி கணைகளுக்கு வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். அண்ணன் சீமானும் தளபதி விஜயும் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலேருந்து திரு ஜேம்ஸ் கேமரூன் கேட்டிருக்காரு. அதான் அண்ணன் சீமானே வெயிட்டிங்னு சொல்லிட்டாரு. இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய அறிக்கை வந்துச்சு. அந்த அறிக்கையை பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியுடைய தத்துவங்களோட ஒத்து போகிறது போல இருக்குது. இப்போ அண்ணன் சீமான் என்ன சொன்னாங்கன்னா, தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் ஆண்ட கட்சிகளோடும் ஆளுகின்ற கட்சிகளோடும் மட்டும் தான் கூட்டணி கிடையாது. ஆனால் ஒரு புதிதாக ஒரு கூட்டணி உருவாக்கின வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ வாய்ப்பு இருக்குன்னா, நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு பெரிய வாக்குகளை பெற்று அடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது அதே போல் கொள்கைகளை கொண்ட கட்சிகளோடு கூட்டணி பண்ண எல்லா வாய்ப்புகள் இருக்கிறது. விஜய் வந்து ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுத்து வைக்கிறாரு. அதே போல் சாதி மத பிளவாத அரசியல், ஊழல் மலிந்த அரசியல் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஒரு அடிப்படை மாற்றம் வேணும்னு சொல்கிறாரு. அதுதான் அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றம்னு சொல்லி ரெண்டு சீமான் சொல்கிறாங்க. ஒரு ரெண்டு சேர்க்கிற வாய்ப்புகள் இருக்குது. நான் அடுத்த கேள்வி பட்டுக்கோட்டிலேருந்து ராஜ்குமார் கேட்டிருக்காரு, உங்கள் வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத சம்பவம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காருண்ணா. உங்கள்கிட்ட இந்த நொடி தான் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத சம்பவம்னா இல்லை. இன்னும் நம்ம என்ன நல்ல ஐயா மாதிரி ஒரு 99 வயசில் ஒரு அரசியல் அனுபவத்தோடு இருக்கோமா, இல்லை வந்து கக்கன் காமராஜருடைய வாரிசுகள் இருந்திருக்கோம். இல்லை, இன்னும் நம்ம வந்து அரசியலில் வந்து இப்போ தான் ஒரு கத்துக்குட்டி தான். இப்போ தான் அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கணும். இன்னும் பார்க்க வேண்டிய பயணங்கள் எவ்வளோ இருக்குது. இன்னும் அதுக்குள்ளே வாழ்க்கையெல்லாம் போயிட்டாரு. இன்னும் வாழவே இல்லைப்பா, அதுக்குள்ளே வாழ்க்கையா? சக்கரவர்த்தி என்பவர் கேட்டிருக்காரு, சனாதனம்னா என்னன்னு கேட்டிருக்காரு. பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்க்குறது. இப்போ நம்ம வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க தலையில் பிறந்தவொன்னு வந்து ஒரு சமூகம், தோளில் பிறந்த ஒரு சமூகம், தொடையில் பிறந்த ஒரு சமூகம், காலில் பிறந்த ஒரு சமூகம், பஞ்சமன் ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லி பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்ப்பது. இவர் தான் கோயில்களை கும்பிடணும், இவர் கும்பிடக்கூடாது, இவர் தான் படிக்கணும், இவர் படிக்கக்கூடாது, இன்னார் மகன் இன்னார் தான் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஒரு பேதம் பார்க்குறது தான் சனாதன தர்மம். அதுதான் வர்ணாசிர கோட்பாடு, அதுதான் இந்துத்துவா, அதுதான் ஆர்எஸ்எஸ் கோட்பாடு, அதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கோட்பாடு. நான் ஒரு நபர் கேட்டிருக்காரு, சினிமா துறையில் எத்தனையோ நல்லது செய்கிற மாதிரி முதலமைச்சரை நம்ம பார்க்க முடியுது, சீமான் முதல்வர் ஆனால் அந்த மாதிரி சம்பவம் நிஜத்தில் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துங்கண்ணா? இல்லை, ஒரு நாள் சிஎம் மாதிரி அது வந்து ஒரு நாளில் நடைபெற வேண்டிய விஷயம் கிடையாது. இப்போ நான் சீமான் அவர்களே முதலமைச்சர் ஆனாலும் கூட ஒரு பெரிய திட்டம் வந்து தமிழ்நாட்டை செய்ய வேண்டியதுன்னா, ஒரு 50 ஆண்டு காலமாக வந்து இந்த ஊழல் லஞ்சம்ங்கிறது வந்து ஒரு மக்களோட வந்து புறையோடி போயிடுச்சு. இன்றைக்கி வந்து கீழ்நிலை இருக்கக்கூடிய கடைநிலை ஊழி தொடங்கி தலைமைச் செயலர் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஊழல் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒட்டுமொத்தமாக அந்த சிஸ்டத்தை வந்து மாற்றணும். அது நேர்மையான அதிகாரிகளை போடுறது. அதே போல் வந்து நீங்கள் நீர் மேலாண்மை, கழிவு நீர் மேலாண்மை, இப்போ நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஏரி குளங்களை தூர்வாரணும், மரங்களை நடணும், ஒரு பெரிய திட்டத்தை வைக்கணும். அதுக்கு ஒரு பெரிய நாள் ஆகும். ஒரே நாளில் இந்த பூம்பான்னு போட்டால் வராது. எல்லா நல்லவர்களும் ஒன்று கூடி, எல்லா நேர்மையாளர்களும் ஒன்று கூடி வரும். ஆனால் தலைவன் எவ்வளியோ மக்கள் அவ்வளின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல தலைவன் கையில் ஆட்சி செய்கிற பொழுது, நிச்சயமான வருகிற பொழுது அது சாத்தியம். ஆனால் அது ஒரு பெரிய ப்ராசஸ். வெளிநாட்டில் வேலை பார்க்குற தமிழர்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நிரந்தர வேலை தமிழ்நாட்டில் வழங்கப்படுமான்னு சவுதியிலிருந்து அருண்குமார் என்பவர் கேட்டிருக்காருன்னு. நிச்சயமாக வந்து இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு எதுக்கு வேலைக்கு போகிறாங்க? இங்கே வந்து வேலை இல்லை, அவங்க படித்த படிப்புக்கான சரியான சம்பளம் இல்லை. இந்த ரெண்டு தான். நீங்கள் வெளிநாட்டில் வேலை, உங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், உள்நாட்டில் வேலை 50,000 தான் சம்பளம். ஆனால் நீங்கள் உள்நாட்டில் வேலை பார்க்கலாம், உங்கள் ஊரில் வேலை பார்க்கலாம், ஒருத்த நாட்டிலே வேலை பார்க்கலாம். நீங்கள் புதுக்கோட்டில் வேலை பார்க்கலான்னா எனக்கு 1 லட்ச ரூபா வேண்டாம், நான் வருஷத்துக்கு 2 தடவை வந்துட்டு போனால் ஃப்ளைட் சார்ஜ் ஆகுது, அப்பா அம்மாவை பார்க்க முடியல, மனைவி பிள்ளைகளை பார்க்க முடியல, என் ஊர்லேயே நான் வேலை பார்க்குறேன். நீங்கள் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கணும். வெறும் விவசாயம் மட்டும் இல்லை, 1000 தொழில்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சிப்காட்டில் ஒரு ஃபேக்ட்ரிஸை உருவாக்கி அதன் மூலமாக நீங்கள் 1000 பேருக்கு வேலை கொடுக்க முடியுதுன்னா, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி அதன் மூலமாக வேலை கொடுக்க முடியும். அப்போ நிச்சயமாக வெளிநாட்டில் இருக்க எல்லாருக்குமே இங்கே நிரந்தரமான வேலை கொடுக்க முடியும். சீமானுடைய அதாவது படித்தவன் அனைவருக்கும் வேலை, படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் வேலை, படிக்காதவன் இல்லை நிலையை உருவாக்குறது தான் அடுத்த வேலை அப்படின்னாரு. அப்போ எல்லாருக்குமான வேலை திட்டத்தை ஒரு 2016 செயல்பாட்டு வரைவில் சீமான் கொடுத்துருக்காரு. இடுமானது சுரேஷ் கேட்டிருக்காரு, கடந்த சமீப காலமாக நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து விமர்சனமே பண்ணல, அவரோட சமரசமாக போயிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. சாட்டையை வந்து அவர் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். விளையாட்டுத்துறையில் நடந்த ஊழல்களை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். சுரண்டையில் வந்து விளையாட்டுத்துறைக்கு வந்து ஒரு திடல் அமைக்கிறாங்க. எந்த ஊடகமும் பதிவு செய்யலை, நான் தான் எடுத்து பேசுகிறேன். உதயநிதி ஸ்டாலினுடைய மேற்பார்வையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மலையை வெட்டி, அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி, அங்கே இருக்கக்கூடிய மான்களை வந்து விரட்டி விட்டுட்டு ஒரு பெரிய மலையை உடைச்சி அதில் வந்து மைதானம் கட்டுறாங்க. தென்காசி மாவட்டத்துக்கான விளையாட்டு மைதானம். அது உதயநிதி ஸ்டாலினுடைய மேற்பார்வையில் தான் நடத்தப்படுது. ஒரு மலையை வெட்டி நீங்கள் வந்து மைதானம் கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறோம். விளையாட்டுத்துறையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் போயிட்டாரு, சைலண்ட் மோடில் இருக்கார். கரண்ட் பாலிடிக்ஸில் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரா இல்லையான்னு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் ஊரில் இல்லை தெரியுமில்ல,
வெளிநாடு போய் 1 மாதம் ஆச்சு. ஊரில் இல்லாத ஒருத்தரை உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கணுமா? அது ஒன்று தவறுகள் நடைபெறும் போது அதை சுட்டி காட்டுறோம். ஒட்டுமொத்தமாக திமுகவில் பேசுகிறோம். அதில் உதயநிதி நீங்கள் தனியாக வர இருக்காரா? சரி, சேலத்துலேருந்து தினேஷ்குமார் என்பவர் வந்து தமிழ் தேசியத்தின் முதன்மை வழியை வந்து சாட்டி இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மேலே அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அனைவருக்கும் தரமான கல்வி, வேலைவாய்ப்பு, வேலைக்கேற்ற சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான வேலை திட்டம் என்னன்னு கேட்டிருக்காருண்ணே. அதுக்கான வேலை திட்டம்னா நம்ம என்ன ஸ்டாலின் இருக்கிற இடத்துல என்னென்ன சீமான் அவர்கள் இருக்காரு. வேலை திட்டம் என்னென்னா, வேலை திட்டம் அதிகாரத்துக்கு வந்தப்பறம் தான் செய்ய முடியும். இப்போ அதிகாரத்தை அடைவதற்கான வேலை திட்டம் தான். அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதில் என்னென்ன வேலையை செய்ய முடியும்னு பார்க்க முடியும். எல்லா திட்டமும் இருக்குது. நீங்கள் மக்களரசு.com அப்படிங்கிற இணைய பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை இருக்குது. அது போய் படித்து பார்க்க சொல்லுங்கள். நான் ஆதித்தன் அப்படிங்கிறவர் வந்து திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காரு, தமிழ் தேசிய மலரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள், மக்கள், இளைஞர்கள் இவங்க கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்தா தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் மலரும் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட கருத்து கேட்டிருக்காருண்ணா. தமிழர் ஒற்றுமை இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியிலே வந்து சாதியற்ற ஒரு சமூகம் உருவாகணும், சாதிய ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு வந்து தமிழ் தேசியம் ஒன்று தான் தீர்வு. நாம் வந்து நம்ம சொல்கிறது ஒன்று தான். நீ வந்து ஒரு 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 அவ்வளவு சாதி உனக்கு பிடிச்சிருக்கன்னா வீட்டில் வச்சுக்க. வெளியே வரும்போது தமிழனா வெளியே வா. உள்ளுக்குள்ளே நீ என்னமாவும் இருந்துட்டு போ. வீட்டினுடைய ஜன்னல் போல் வந்து பிற மொழியை பயன்படுத்துகிறோம், தலைவாசல் போல் தமிழ் மொழியை பயன்படுத்துறது போல் நீ வந்து வேட்டி மாதிரி உனக்கு வந்து தமிழுங்கிறது வேட்டி நடைக்கலாம், சாதிங்கிறது துண்டு மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் அது துண்டு இல்லாமல் வெளியே வந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் வேட்டி இல்லாமல் வெளியே வந்தால் மானம் பறி போயிடும். அப்போ தமிழ் மொழி, தமிழ் இனம் அப்படிங்கிறது நம்முடைய மானம், தன்மானம். அந்த அடையாளத்தோடு நம்ம எப்போதும் இருக்கணும் அப்படிங்கிறத இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கணும். சாதி கயிறில் கட்டிட்டு வருது, சாதி அடையாளங்களோடு இருப்பது இது தவிர்க்கப்படணும். இந்த தமிழ் தேசியமாக முன்னினுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது சாதி, மதம், இந்த அடையாளங்கள் தான். இந்த அடையாளங்களை வந்து தாண்டி தமிழர்களாக இணையும் போது தான் தமிழர்களாக இணையணும் அப்படிங்கிறது இளைய தலைமுறைகிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து ஜாதிய படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. இது நம்ம தமிழ் தேசியத்துக்கு பின்னடைவா அப்படின்னு கேட்டிருக்காரு. உறுதியான பின்னடைவு தான். ஏன்னா நீங்கள் வந்து தமிழர் ஓர்மை, தமிழர் ஒற்றுமைன்னு போகும்போது 2 சமூகங்கள் 3 சமூகங்கள் வந்து ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்களுடைய பகை, சமூகத்தோட பகையே இல்லை. அது சொல்லும்போது பல பேருக்கு புரியல. அது வந்து தனிப்பட்ட நபர்களுடைய பகையை ஒரு சமூகத்தை வெட்டவன் என்னாளுக செத்தவன் என்னாளுக அப்படின்னு பார்த்துட்டு அது வந்து ஒரு சாதி சண்டை அப்படின்னு கொண்டு போயிடுறாங்க. ஆனால் வேர் தேடி போனீங்கன்னா தனி மனித பிரச்சனையாக இருக்கும். 2 பேருக்கு இண்டிவிஜுவல் ப்ராப்ளமாக இருக்கும். அது ஒரு சாதி பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கு. அப்போது அது வந்து திராவிட கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய பலன் கொடுக்கும். ஏன்னா 2 சமூகம் சண்டை போட்டு நிற்கும் போது இந்த 2 சமூகத்துக்கும் ஒரு சாதி சங்கத்தை உருவாக்கியிருப்பாங்க, சாதி அமைப்புகள். இந்த சாதி அமைப்புகளை கூட்டு பேசி அந்த சாதி அமைப்புகளே நாளைக்கு வந்து சாதி கட்சியாக மாறும். அந்த சாதி கட்சியோடு திராவிட கட்சி கூட்டு நிற்கும். சாதி கட்சியோடு நாம் தமிழரோ தமிழ் தேசிய அமைப்புகளோ ஒன்று சேராது. அப்போ இந்த சாதி அமைப்புகள் வந்து அவங்களுக்கு பலம் சேர்க்கும், தமிழ் தேசியத்துக்கு பின்னாடி உருவாகும். ஆனால் அதை தாண்டி இங்கே ஒரு ஒற்றுமையை வந்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் நடக்கிற பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. 1 மக்கள், 2வது வந்து அரசியல்வாதி, 3வது வந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிற அதிகாரிங்க. 3 பேருமே 3 பேருமே. ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 வாரம் காத்திருக்கணும். அது வந்து அப்ளை பண்ணி வர்றதுக்கு. ஒரு ஆதார் கார்டுனா அது வந்து அப்ளை பண்ணி வர்றதுக்கு 1 வாரம் காத்திருக்கணும். ஒரு சாதி சான்றிதழோ ஒரு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒன்று வர்றதுக்கு அது அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஆனால் உடனே எனக்கு வேணும், எனக்கு வண்டி ஓட தெரியாத லைசன்ஸ் வேணும், எனக்கு வண்டியில் எஃப்சி இல்லை நான் எஃப்சி பார்த்த மாதிரி வேணும் அப்படின்னு மக்களும் தங்களுடைய சுய தேவைகளுக்காக லஞ்சம் கொடுக்குறாங்க. அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய தேவையை உடனே செஞ்சு கொடுக்குறதுக்காக அவங்க பணத்தை வாங்குறாங்க. மற்ற நாடுகளில் வந்து கடமையை செய்யாமல் இருக்கிறது தான் லஞ்சம். ஆனால் நம்ம ஊரில் வந்து கடமையை செய்கிறதுக்கு லஞ்சம்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் வந்து ஒரு இடத்துல ஒருத்தரை கொல்ல போகிறோம்னா இந்த இடத்துல இந்த போலீஸ் ஆஃபீஸர் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுப்பாங்களாம். ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா அவன் செய்யாமல் அவங்க படுத்துக்கிறதுக்கு, நம்ம ஊரில் வந்து அவன் வேலை செய்கிறதுக்கே காசு கொடுத்தா தான் வேலை செய்வான். அது விஏஓ தொடங்கி தாசில்தாரோ கலெக்டரோ இல்லை இன்ஸ்பெக்டரோ எஸ்பியோ டிஎஸ்பி எல்லாருக்கும் காசு கொடுத்தா தான் வேலை நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது அங்கே அதிகாரிகள் வரான். அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டேஷனுக்கு இவ்வளவு கமிஷன் வந்து இங்கேருந்து மேலே போகணும், இந்த துறையில் இந்த அமைச்சருக்கு இவ்வளவு போகணும் அப்படின்னு வருது. அப்போ இந்த லஞ்சமே வந்து ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராக மாறுது. அப்போ மக்கள், அதிகாரி, அரசியல்வாதி 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஒட்டுமொத்தமான அமைப்பையும் கெடுத்திருக்காங்க. அரவிந்தன் வேலூர்ல இருந்து கேட்டிருக்காரு, எல்லா கட்சிகளுக்கும் வந்து 2ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க, நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமானுக்கு அடுத்து யார் 2ஆம் கட்ட தலைவர் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது கருணாநிதிக்கு பிறகு ஒரு கருணாநிதி உருவாகலை, ஸ்டாலினுக்கு பிறகு ஒரு ஸ்டாலின் உருவாக போகிறதே இல்லை, ஜெயலலிதா அவர்கள் பிறகு இன்னொரு ஜெயலலிதா உருவாக போகிறதில்லை. அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கும்போதே பல நூறுக்கணக்கான பேச்சாளர்களையும் அண்ணன் சீமானுடைய கருத்து ஏற்றுக்கொண்ட லட்சக்கணக்கான பேரையும் உருவாக்கி வச்சிருக்காரு. இப்போ அண்ணன் சீமானை வந்து எது அடையாளப்படுத்தியது? காலம் தான் அடையாளப்படுத்தியது. 2009க்கு பிறகு ஒரு தலைவன் வருவான், அவனுடைய வந்து கரங்களை கட்டியாக பிடித்துக் கொள்ளுன்னு சொல்லி முத்துக்குமார் சொல்கிறார்.
அந்த 2009க்கு பிறகு 2009க்கு முன்னாடி 15 ஆண்டுகள் அண்ணன் சீமான் மேடையில் பேசியிருக்காரு. நான் அவர் தலைவராக அடையாளப்படலை. அந்த போரும் அந்த சூழலும் அன்னைக்கு இருந்த ஒரு தேவையும், நீங்கள் வந்து தேவை தான் கண்டுபிடிப்பின் தாயின்னு சொல்லுவாங்க, ஒரு தேவை, ஒரு நீடு இருந்துச்சு. அந்த தேவை வந்து அண்ணன் சீமான் அடையாளப்படுத்துச்சு. அப்போ அண்ணன் சீமானுடைய காலத்துக்கு பிறகோ அது இன்னொன்று சீமானே தமிழ்நாடு முழுக்க போய் சேர வேண்டிய தேவை இருக்குது. அவரே இன்னொரு பெரிய தலைவராக மாறணும். அதில் முதல் தலைவர் உருவானதுக்கப்புறம் தான் 2ஆம் கட்ட தலைவர். அவர் உருவாகி முதல்ல வரட்டும், அவர் அதிகாரத்துக்கு வரட்டும், அதுக்கப்புறம் காலமே அடையாளப்படுத்தும். ஒரு நபர் கேட்டிருக்காருன்னா, மற்ற மாநிலத்தை சேர்ந்த முதல்வர்கள்லாம் நல்லபடியாக வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க தைரியமா, ஆனால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முதல்வர் வந்து ஏன் ப்ரெஸ் மீட்டே கொடுக்க மாட்டாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட தனிப்பட்ட கருத்து அதை பற்றினா? வடிவேல் இப்போ காமெடியில் தான் ஒருத்தர் சிங்கமுத்து காமெடி நினைக்கிறேன். காலில் பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க, காலில் விட சொல்லுவாங்க, நான் விட மாட்டேன் அப்படின்னு. ஏன் விட மாட்டேன் அப்படின்னு, விழுந்தா விழுந்துருயா அப்படின்னு. ஏன் அவன் கௌரவம் விழுந்துருவான் விழியா அப்படின்னோடனே அவன் கீழே விழுவான், டக்குன்னு கோட்டர் பாட்டில் கூட கீழே விழுந்துரும். அது மாதிரி சிரிச்சா போச்சு ரவுண்டு மாதிரி நம்ம முதல்வர் பேசினா போச்சு. 3 நிமிடத்துக்கு மேலே இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் வந்து பேட்டி கொடுக்கல. பேட்டி கொடுத்தாருன்னா பத்திரிகையாளர் மத்தியில் நம்மளும் போய் கேள்வி கேட்பாங்க, பாஜக தரப்பில் உள்ள ஊடகங்களும் கேள்வி கேட்பாங்க, அதிமுக தரப்புல இருந்து கேள்விப்பாங்க. ஏன்னா இப்போ சார்ந்தர ஊடகங்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க சார்ந்த கேள்வி வைப்பாங்க. என்ன 3 வருஷம் ஆட்சிக்கு வந்து சொன்னீங்க, 100 வாக்குறுதிகள் நிறைவேற்றா சொன்னீங்க, நீங்கள் நிறைவேற்றின ஒரு 5 வாக்குறுதி சொல்லுங்க. இலவச பஸ்ஸு, மகளிர் உரிமை தொகை, அப்புறம் வந்து மாணவர்களுக்கான உரிமை தொகை, இதை தவிர்த்து விட்டு நீங்கள் நிறைவேற்றின ஒரு 5 வாக்குறுதியை சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நாகத்த வகைலாம் கிட்ட சொல்கிறது தெரியலையே அப்படின்ட்டு. அப்போ 100 வாக்குறுதி கூட 100 வாக்குறுதியில் 5 வாக்குறுதி நிறைவேற்றலை. அப்போ எப்படி மக்களை சந்திப்பாங்க? உலகத்திலேயே மக்களை சந்திக்காத பிரதமர் இருக்கிற நாடு இந்த நாடு தான், மக்களை சந்திக்கிற முதல்வர் இருக்கிற நாடும் இந்த நாடு தான். விக்னேஸ்வரன் என்பவர் கேட்டிருக்காரு, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து காவலர்களுடைய முக்கிய பிரச்சனையான 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்குறதாக இருக்கட்டும், ஆர்டர்லி முறையாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து புரிஞ்சுது. தொடர்ச்சியாக நம்ம காவலருடைய அந்த கோரிக்கையை வந்து சொல்லி தருவோம். 8 மணி நேரம் வேலை, ஆண் காவலருக்கு 8 மணி நேரம் வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் வேலை. அதே போல் வந்து அந்த ஆர்டர்லி அப்படிங்கிற முறையை வந்து முழுமையாக ஒழிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே சைலேந்திர பாபு அவர்கள் வந்து ஒரு ஜீவோ கொண்டு வந்தாங்க, ஒரு ஆணை மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் அது வந்து இன்னும் கூட நடைமுறைப்படுத்தப்படல. இன்றைக்கும் சிறைத்துறையில் கண்காணிப்பாளர் வீட்டில் 4 பேர் நிற்கிறது, டிஹெச் வீட்டில் 8 பேர் நிற்கிறது, டிஜிபி வீட்டில் வந்து 12 பேர் நிற்கிறது அப்படிங்கிற முறை இருக்குது. அது முழுமையாக வந்து நாம் தமிழ் சொல்லிய இதில் வந்து ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது தான் செயல்பாட்டு வரையில சொல்லியிருக்காங்க. ஆனால் இலங்கையிலேருந்து டரன்ற ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருங்கன்னா, இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள்களை மற்ற மாநிலம், அதாவது ஆந்திராவோ கர்நாடகாவோ அங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நான் தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாழ்கிறாங்கன்னா, அந்த மாதிரி உள்ளவங்க இலங்கை தமிழர்களை எப்படி பார்க்குறாங்க? உங்களோட அவங்க எப்படி பார்த்தா நமக்கு என்ன, தமிழர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. தமிழர்களே இங்கே இருக்கிற ஈழத் தமிழர்களை வந்து அகதிகள்னு சொல்கிறாங்க. பிழைக்க வந்தவன், ஒன்றை வந்தவன் சொல்லி தமிழர்களே சொல்கிற முறை தமிழ்நாட்டில் இருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சொல்கிறாங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சொல்கிறாங்க, பாஜக இருக்கக்கூடிய தமிழர்கள் சொல்கிறான். தமிழனுக்கே ஒரு புரிதல் இல்லையே. அவன் நம்ம சொந்த ரத்தம், தமிழ் ரத்தம், நம்ம என்னத்தான், நம்ம மொழி பேசக்கூடிய, அவன் அம்மானு கத்துனா நமக்கு தான் புரியும், அவன் ஐயோன்னு அழுதா நமக்கு தான் புரியும். அவன் வந்து நம்ம திபெத்திலேருந்து இங்கே வந்து அகதிகளுக்கு தேனும் தினைமாவும் கொடுத்து, கொடைக்கானல் ஊட்டியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கான கடைகளை அமைத்து கொடுத்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். பல்வேறு நாடுகள்லேருந்து நம்ம வந்து இன்னைக்கு சிஏஏ என்பிஆர் என்ஆர்சியில் வந்து என்ன சொல்கிறோம், ஆப்கானிஸ்தான்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, பங்களாதேஷ்லேருந்து, வங்கத்திலேருந்து வரக்கூடிய இந்துக்களை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்துக்கள், சமணர்கள், சீக்கியர்கள் இவர்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லுது போல, இலங்கையிலேருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு நாங்கள் குடியுரிமை தரமாட்டோம், இது பொருந்தாது அப்படிங்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களை ஏற்றுக்கிற நீங்கள் இலங்கையிலேருந்து வர இந்துக்களையும் ஏற்றுக்கணும். அவனும் இந்து தானே, உன்னுடைய பார்வையிலும் இந்து தான், அவனை ஏற்றுக்கலையே. அப்போ நம்மளே வந்து அவங்கள வந்து ஒரு அங்கீகரிக்கலையே. நம்ம தமிழன், அவன் அடிபட்டுக்கிறான், தன்னுடைய பொருளை இழந்துக்கிறான், உடைமை இழந்துக்கிறான், ஒரு 30 ஆண்டுகள நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தன்னுடைய ஒட்டுமொத்தமான நிலத்தையும் இழந்து நிற்கிறான், அவனை நம்ம அங்கீகரிக்கன்னு சொல்லி தமிழனே அங்கீகரிக்கலை. அப்புறம் பிறமொழியாளன் எப்படி பார்ப்பான்? பிறமொழியாளன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழனையே அவன் கேவலமாக தான் பார்க்குறான். அப்போ அவங்கள எப்படி பார்ப்பான்? விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் வந்து நீங்கள் அவர் என்னதான் நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணாலும் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ராகுல் காந்தி மட்டும் பப்புன்னு தனிமனித தாக்குதல் பண்ணுறீங்களே. இந்த தனிமனித விமர்சனமே உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா 1,70,000 மக்களை கொன்றதை எங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கணும்? நான் பப்புன்னு சொல்கிறதுனால ராகுல் காந்திக்கு வந்து வலிக்க போகிறதில்ல, அது வந்து அவருக்கு வந்து சங்கடத்தை ஏற்படுத்த போகிறதில்ல. ஆனால் ராகுல் காந்தி பிரபாகரன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தலைவர் பிரபாகரனுடைய மகன் 14 வயசு பாலச்சந்திரனை சுட்டுக் கொள்றது வரைக்கும் ராகுல் காந்திக்கு தெரியுமே. அந்த வழியோட இந்த வழி உங்களுக்கு பெரிய வழியா? சுரண்டிலேருந்து ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, தொடர்ந்து கனிம வள கொள்ளை நடந்துகிட்டே இருக்குது, இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி முயற்சி எடுத்தால் அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருண்ணா. மக்கள் திரள் போராட்டம் தான். நீங்கள் வந்து
எப்போதுமே ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் தடை போட்டான். பீட்டாங்கிற அமைப்பு வந்து அவன் வந்து வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எடுத்து கொண்டு போய் மாட்டை வதைக்கிறாங்க, சாராயம் கொடுக்குறாங்க, ஊசி போடுறாங்க, வாழை திருக்குறாங்க, பல்ல வச்சு கடிக்கிறாங்கன்னு சொல்லி எவ்வளவோ ஃபுட்டேஜ் எடுத்துக்கொண்டு மிருகவதை தடை சட்டத்தில் கீழே அந்த இதை கொண்டு போய் காட்டு விலங்கு அறிவிக்கணும், நாட்டு விலங்கு கிடையாதுன்னு சொல்லி கொடுக்குறான். ஆனால் அதை தடுத்து மாடு என்பது எங்களுடைய கலாச்சாரம், அது இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை வைத்து நாங்கள் விவசாயத்துக்கு ஒரு நல்ல ப்ரீடுக்கு தயார்படுத்துகிறோம், இது வந்து அப்படி போனால் ஒட்டுமொத்தமான நாட்டு மாடுகளும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புரிதலை ஏற்படுத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடந்த பிறகு தான் ஜல்லிக்கட்டுக்கான தடை உடைக்கப்பட்டது. நீங்கள் தடையை அப்படி அங்கே உடைக்கப்பட்டிருக்கு, இங்கே தடை போடணும் அப்படின்னா தடையை உடைக்கவும் போராடணும், தடை போடணும் போராட்டம், மக்கள் ஒன்று கூடணும். எல்லாருக்கும் ஏன் வந்து இந்த மலைகள் வந்து பாதுகாக்கப்படணும்? இங்கே ஒட்டுமொத்தமான மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் தென்மேற்கு பருவக்காற்று உருவாகிறது. அந்த மலையில் மோதும் போது தான் தென்மேற்கு பருவக்காற்றாக மாறி அது வந்து மழை பொழியுது. ஒருவேளை அந்த மழை இல்லைன்னா இந்த காற்று அப்படியே போயிடும், ஒட்டுமொத்தமான மேகம் ஒட்டுமொத்தமான அந்த இது வந்து கடலில் போய் கொட்டி தீர்த்துரும், எதுவுமே உருவாகாது. அதாவது இந்த தென்மேற்கு பருவக்காற்று தான் கிட்டத்தட்ட இமயமலை வரைக்குமான மழை பொழிவதற்கான காரணமாக அமைஞ்சுருவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பாதுகாப்பாக இருக்குது. அங்கே இமயமலை, இங்கே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. அப்போது இது இல்லைன்னா ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க ஒரு வறட்சிகரமான சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு 15 வருஷத்தில் அப்படின்னு சொல்லி சூழலியல் ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. 33,000 அறிவிக்கப்படாத உயிரினங்கள், அதாவது கண்டுபிடிக்கப்படாத அறியப்படாத உயிரினங்கள் வந்து அங்கே வாழுது. வண்ணத்து பூச்சிகள் மட்டும் 1500 வகையான வண்ணத்து பூச்சிகள் வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழுகிறான். நமக்கு வந்து வெறும் மனிதர்களை பற்றி மட்டுமே கவலைப்படுற நாம மற்ற பூச்சிகளை பற்றியோ மற்ற மிருகங்களை பற்றியோ கவலைப்பட கிடையாது. மலையை உடைக்கிறதுனால அவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுதுன்றாங்க. அப்போ அந்த புரிதல் எல்லாருக்கும் வரும்போது தான் ஒரு பெரிய போராட்டம் வரும் ஜல்லிக்கட்டு போல், அப்போ கடை தடை உடையும். பேர் சொல்லாத நண்பர் ஒருவர் கேட்டிருக்காரு, 10 ரூபா காயின் வந்து ஒரு கடையில் வாங்குறாங்க, ஒரு கடையில் வாங்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கு என்ன தானே முடியும்னு உங்கள்கிட்ட கேட்டிருக்காரு, என்ன சொல்கிறீங்க? 10 ரூபா காயின் இது வரைக்கும் தடை செய்யலை, தடை செய்யப்படலை. சில கடைகள் ஆனால் என்னென்னா கடையில் வாங்குறது இல்லை, கண்டக்டர்கிட்ட கொடுத்தா வாங்குறதுங்கிற புகார் இருக்குது, அது சண்டை போடலாம். ஆனால் அரசின் சார்பாக 10 ரூபா நாணயம் வந்து தடை செய்யப்படலை. இது எவனாவது ஒரு பொருளையை கிளப்பி விட்ருவோம், அப்பப்போ 50 ரூபா வாங்க மாட்டோம், €100 வாங்க மாட்டோம், 100 ரூபா வாங்க மாட்டோம்னு சொல்லி கிளப்பி விடுறது. எல்லாரும் மக்கள் நம்புவாங்க, மோடி தடை பண்ணாலும் தடை பண்ணிப்பாரு, இவர் தான் எதை தடை பண்ணுவார்ல, அதனால் தடை பண்ணாலும் தடை பண்ணிப்பாரு நம்பியிருப்பாங்க. ஒரு நபர் கேட்டிருக்காரு, தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து சவுக்கு சங்கரை விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவர் வளர்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது பொறாம இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருண்ணா. சப்பா, நீங்கள் ஒரு யூடியூபராக சவுக்கு சங்கருடைய வளர்ச்சியை வந்து நான் வந்து உண்மையிலே வந்து பாராட்டுவேன், நான் ஆதரிப்பேன். அதாவது என்னை போல இல்லை, பல மடங்கு எல்லாரும் வந்து பேசணும், எழுதணும். ஒரு எத்தனையோ பேரை வந்து நம்ம வந்து பாராட்டி நீங்கள் சேனல் ஆரம்பித்து பேசுங்க, கருத்துக்களை பேசுங்க, அரசுக்காராக பேசுன்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் பேசுகிறது எதுக்காகன்னு இருக்கு, இது என்ன நோக்கம், இன்டென்ஷன் என்ன, உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் நோக்கம் மிரட்டுவது, மிரட்டி பணியை வச்சு அதன் மூலமாக பணம் பறிப்பது. இப்போ நான் சொன்னதை எல்லாரும் சொல்கிறாங்க, நான் சொன்னபோது எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. நான் போன வருஷத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன், சவுக்கு சங்கர் வந்து நிறுவனங்களை மிரட்டுறாரு, பல பேரை மிரட்டி பணம் பறிக்கிறாரு. அப்போ அந்த தகவல்கள் நமக்கு கிடைக்க போய் தான் நம்ம பேசுகிறோம். அவருடைய வளர்ச்சியில் எனக்கு என்ன இது இருக்க போகுது, அவருக்கு எனக்கு என்ன இருக்காது, மாமனா மச்சானா. சரி, மதுரையிலேருந்து திரு ஜெயக்குமார் என்பவர் கேட்டிருக்காரு, நீங்கள் எப்போ ஒரு அரசியல்வாதியை உணர்ந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காருண்ணே. அரசியல்வாதியாகவே நான் உணரலையே. இப்போ நீ அரசியல்வாதிங்கிற வந்து வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு, கரை வெட்டி கட்டிக்கிட்டு, சட்டையில் வந்து கருணாநிதி படத்தை வச்சுக்கிட்டு, சந்தனை பொட்டு வச்சுக்கிட்டு, ஃபார்ச்சுனர் காரில் கொடியை கட்டிக்கிட்டு படப்படன்னு போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து குறைந்தபட்சம் சைக்கிள் ஸ்டாண்டு கக்கூஸ் கான்ட்ராக்டாவது எடுத்து ஒரு கவுன்சிலர் ஆகி, அதுக்கப்புறம் எம்எல்ஏ காலை பிடிச்சி எம்எல்ஏ ஆகி, அப்புறம் மாவட்ட செயலர் காலை பிடிச்சி எப்படியாவது மாவட்ட செயலராகி, அதுக்கப்புறம் ஒரு மாநில பொறுப்புக்கு வந்து அப்புறம் ஒரு அமைச்சராகி, இந்த அமைச்சரோட நம்மளும் இருந்துட மாட்டோமா அப்படின்னு கனவு காங்கிறவன் தான் அரசியல்வாதினா, அந்த அரசியல்வாதி நான் கிடையாது. எனக்கு வந்து இந்த கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், கரை வெட்டி கட்டிக்கிட்டு சட்டமன்றத்தில் போய் உட்காரணும் அப்படிங்கிற கனவுகள்லாம் தாண்டி நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும். அதே போல் வந்து மக்கள் படுற கவலைகளை வந்து அரசுக்கு எடுத்துகிட்டு போகணும். மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அநீதிகளுக்கு எதிராக அதாவது அறியப்படாத, ஒடுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட குரல்களை, யாரும் பேச தயங்குகிற, யாராலும் பேச முடியாத செய்திகளை, அது இந்த சூழலில் வந்து நான் பேசுறது வந்து ஏன் பேசணும்னு கூட பலர் யோசிப்பாங்க சில விஷயங்களை. ஆனால் அதெல்லாம் பேசணும். பேச தயங்குகிற, பேச முடியாத, பேச பயப்படுகிற விஷயத்தை வந்து பேசணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கமுடைய அரசியல்வாதியாக இருக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். துரைராஜ்ன்ற ஒருத்தர் கேட்டுக்காரு, தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்பு எவ்வாறு சாத்தியம், ஏன்னா சாதி ஒழிப்புங்கிறது அதிகமாக இருக்குதுங்க, அது எவ்வாறு சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காருண்ணே. நிச்சயமாக சாத்தியம். இம்மானுவேல் சேகரனார் அவருடைய நினைவிடத்துக்கு போகும்போது இம்மானுவேல் சேகரனார் வாழ்கன்னு சொல்லி மற்றவங்கலாம் போகும்போது கத்துறாங்க. முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துக்கு மற்ற கட்சி தலைவர் போகும்போது முத்துராமலிங்க தேவர் வாழ்கன்னு கத்துறாங்க.
அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு போகும்போது இம்மானுவேல் சேகரனாருக்கு மாலை போட வந்த மக்களே தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு முழக்கம் போடுறாங்க. அதே போல் முத்துராமலிங்கத்திற்கு போகும்போது தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்கின்றாங்க. அப்போ அந்த 2 இடத்துக்கும் அண்ணன் சீமான் போகும்போது இவர் சாதியற்றவர். ஒரு தலைவர் சுந்தரலிங்கனார் படத்தையும் முத்துராமலிங்கத்தேவர் படத்தையும் ஒன்றா வைக்க முடியுது. அது ஒரு கூட்டம் வந்து கொண்டாடுக்குது. தென் மாவட்டங்களில் இன்னைக்கு சாதி நெருக்கம் இந்த கிராமங்களில் கூட நாம் தமிழ் கட்சி வந்து அதெல்லாம் உடைச்சிட்டு அண்ணன் தம்பி நிற்கிறாங்க. ஒரே ஒரு கட்சியில் மட்டும்தான் சாதி பார்க்காம சாதி என்னன்னே தெரியாம சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, மாவட்ட செயலர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு நாம் தமிழ் கட்சியில். அப்போ ஒரு தமிழ் தேசியம் ஒன்று தான் வந்து இங்கே வந்து சாதியற்ற ஒரு சமூகத்தை படைப்பதற்கான காரணியாக இருக்க முடியும்னு சொல்லி நிரூபிச்சுட்டு இருக்கோம். நான் பேர் சொல்லாத நண்பர் ஒருவர் கேட்டிருக்காரு, தமிழ் தேசியத்தின் முதன்மை எதிரி யார் அப்படின்னு கேட்டிருக்காருண்ணே. தமிழ் தேசியத்தின் முதன்மை எதிரி அப்படின்னா தமிழ் தேசியத்தை யார் அழிக்க நினைக்கிறாங்க? தமிழ் தேசியவாதிகள் வளர்ந்து விடக்கூடாது, தமிழ் தேசியம் வளர்ந்து விடக்கூடாது என்று அவதூறு பரப்புறவங்க. முத்துராமலிங்கர் சொல்கிறார்ல, ஆரியமும் திராவிடமும் கைகுலுக்கி ஒரு நாள் நிற்கும்னு. அந்த ஆரியமும் திராவிடம் தான் தமிழ் தேசியத்துடைய முதன்மை எதிரிகள். கலைஞர் கருணாநிதியோட வரலாற்று வந்து பாட புத்தகத்தில் 10ஆவதுல வந்து இடம்பெற மாதிரி சொல்லியிருக்காங்கண்ணா. அது வந்து சரின்னு நினைக்கிறீங்களாண்ணா? கண்டிப்பாக சரிதானே. ஆனால் அந்த பாட புத்தகத்தில் எதுக்காக அவர் உண்ணாவிரதம் இருந்தார், ஏன் உண்ணாவிரதம் உடனடியாக முடித்தார், பிரணாப் முகர்ஜி வந்து அவர்கிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிறது இடம்பெற்ற நல்லாயிருக்கும். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் 17 தேவேந்திரோட சமூகத்தை வந்து சுட்டு கொல்லும் பொழுது உத்தரவு கொடுத்தது யார் அப்படிங்கிறதும் இருந்தால் நல்லாயிருக்கும். 7 விவசாயிகளை வந்து சுட்டு கொண்டுட்டு மறுநாள் காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் துப்பாக்கி எடுத்து சுட்டா குண்டு வராமல் மல்லிகைப்பூ வரும் அப்படின்னு கேட்டது இருக்குமா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தணும். முத்துக்குமார் இருந்தபோது காதல் தொழில் இறந்துட்டாரு அப்படின்னு செய்தி போட சொன்னது, ஈழத்துக்கு இங்கிருந்து இரத்த பாக்கெட்டுகளையும் மாத்திரைகளையும் அனுப்பிய பொழுது ஜாபர் செட் அப்படிங்கிற உளவுத்துறை அதிகாரி மூலமாக அந்த இரத்த பாக்கெட்டில் உடைச்சி மாத்திரை பிடிங்கி கடலில் வீசினது இடம்பெறுமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். தமிழர் என்று பேசி தன்னுடைய சொந்த பேரனுடைய நிறுவனத்துக்கு கூட ரெட் ஜெயந்த், மேக்னா மூவிஸு, அஞ்சுகம் பிக்சர்ஸு, கிளவுட் நைட் மூவிஸு அப்படின்னு ஆங்கிலத்தில் ஏன் பெயர் வச்சாரு, அது கலைஞர் கருணாநிதிக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தணும். ஈழத்தில் கொத்தா செத்துட்டு இருக்கும்போது அப்படின்னு மாநாட மயிலாட பார்த்துட்டு இருந்தார்ல, அது ஏன் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறதையும் அந்த வரலாறையும் சேர்த்தா நல்லாயிருக்கும். அப்துல் என்பவர் கேட்டிருக்காரு, தமிழ் தேசியம்னா என்ன? கிறிஸ்தவ இஸ்லாமியர்களை வந்துட்டு மறுபடியும் பழைய வழிபாட்டுக்கு, அதாவது இந்து மதத்துக்கு கொண்டு வரதான் தமிழ் தேசியமா அப்படின்னு அப்துல் கேட்டிருக்காருண்ணே. யாருடைய மத நம்பிக்கையிலும் தலையிடாத, உன்னுடைய குல்லாவையோ உன் நெற்றிலுக்கு திருநீரையோ உன் கழுத்தில் போடுகிற ருத்ராட்சத்தையோ உன் அங்கேயவோ கலட்டுவதல்ல தமிழ் தேசியம். இந்த கேள்வியே ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் போய் தெலுங்கு தேசம்னா என்னன்னு கேட்பீங்களா? கேரளாவிலையும் மலையாள தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. கர்நாடகாவிலையும் நீங்கள் காவிரி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு தரமானு சொல்கிறது தான் கன்னட தேசியம். அந்த காவிரியில் எங்களுக்கு பங்கு இருக்குது. 800 கிலோமீட்டர் ஓடக்கூடிய காவிரி கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டருக்கு மேலே எங்களுக்கு பாயுது. உலக நதிநீர் கோட்பாட்டின்படி ஒரு ஆறு எந்த ஊரில் அதிகமாக பாயுதோ அவங்களுக்கு தான் சொந்தம். கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களை தமிழ்நாட்டில் வந்து காவிரி வந்து நீர்ப்பாசனம் பண்ணுது. அதனால் காவிரி எங்களுக்கு உரிமை என்று பேசுவது தமிழ் தேசியம். கச்சத்தீவை கொடுத்ததான்னு சொல்கிறது வந்து இந்திய தேசியம். கச்சத்தீவை திருப்பி எடுப்பேன் என் பாட்டன் சேதுபீர சொந்த சொத்துன்னு சொல்கிறது என் தமிழ் தேசியம். அவ்வளோதான். என் தமிழர் மொழி, இனம், பண்பாடு, கலாச்சாரம், அதுக்கு பாதுகாப்பான ஒரு அரசியல், அந்த அரசியலை பேசுவதுதான் தமிழ் தேசிய அரசியல். அவ்வளோதான். திரு சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்தியாக தமிழ் வளர்ச்சியை பற்றி பேசிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களோட பசங்க எல்லாம் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கண்ணா? நாங்களும் வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் தமிழ் வழி கல்வியில் பிள்ளைகளை சேர்க்கறது ஆசை தான். ஆனால் திடீர்னு ஓடு உடஞ்சி மண்டையில் விழுது, செய்யாரில் திருவண்ணாமலை விழுந்த மாதிரி. திடீர்னு கும்பகோணத்தில் பள்ளிக்கூடத்தை தீப்பிடிச்சு எரியுது. அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து கழிவறை சரியில்லையே, பாதுகாப்பு இல்லையே. அப்போ எப்படி எந்த நம்பிக்கையில் பிள்ளையை கொண்டு போய் சேர்க்கறது? அப்போது நாம் தமிழர் கட்சி ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டு அனைவருக்கும் தரமான சமமான கல்வி அப்படின்னு ஒரு கல்வி முறை உருவாக்கப்படும் பொழுது பள்ளிக்கூடங்கள் பாதுகாப்பான பள்ளிக்கூடங்கள், தமிழ்நாடு அரசு சொல்லுது 10,000 பள்ளிக்கூடங்கள் இடிந்த நிலையில் இருக்கிறது. அந்த இடிந்த நிலையில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணுமா அப்படின்னு கேள்வி பிறகுல. தரமான கல்வி இங்கே இல்லையே. தரமான கல்வி வருகிற பொழுது, பாதுகாப்பான கல்வி வருகிற பொழுது பள்ளிக்கூடத்துனா என் பிள்ளை பாதுகாப்பாக நம்பிக்கும் போது நம்பிக்கையோடு கொண்டு போய் சேர்க்கலாம். நானும் சேர்ப்பேன். பழனி என்பவர் கேட்டிருக்காரு, உலகப்போர் வருமா வராதா, அப்படி வந்துச்சுன்னா தடுக்க என்ன வழின்னு கேட்டிருக்காருண்ணே. இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸு இல்லை, உலகம் முழுக்குமே வந்து பாலஸ்தீனத்தில் போர் நடக்கும்போதும் சரி, இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனம் போடும்போதும் சரி, சிரியாவில் நடக்கும்போதும் சரி, இப்போது ரஷ்யா வந்து உக்ரைன் மீது போர் தொடுக்கும்போதும் சரி, ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அமைதியை விரும்பக்கூடிய நாடுகள், அமைதிக்காக நோபல் பரிசுக்காக காத்து கொண்டிருக்கிற நாடுகள் கூட வந்து வேடிக்கை பார்க்குது. இந்த நூற்றாண்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை வந்து ஈழத்தில் நடந்தது. அந்த இனப்படுகொலையை கூட வந்து சகித்து கொண்டு தான் போனாங்க. இன்றைக்கு வரைக்கும் இனப்படுகொலை என்கிற வார்த்தையை கூட ஐநாவில் பதிவிட முடியல.
அப்போ அது வேடிக்கை பார்க்குது. இப்படி வந்து ஒரு போரை ரசிக்கிற அதிபர்களும் போரை ரசிக்கிற பிரதமர்களும் இருக்கிற பொழுது எப்போதுனாலும் அதுக்கான சூழல் இருக்குது. ஆனால் 3ஆம் உலகப் போர் அப்படின்னா அது வந்து அடுத்து வந்து நீருக்கும் சோறுக்கும் தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் கூற்று. ஏன்னா இன்னைக்கு தண்ணீர் தேவை மிகப்பெரிய தேவையாக மாறி இருக்குது. உலகம் முழுக்க வந்து வறட்சிகரமான சூழல் ஏற்பட்டிருக்குது. தண்ணீருடைய தேவை குறைந்து கொண்டிருக்குது. அதாவது தண்ணீருடைய இருப்பு குறைந்துகிட்டு இருக்கு, தேவை அதிகமாகிட்டு இருக்கு, இருப்பு குறைஞ்சிட்டு சொல்கிறாங்க. அப்போ தண்ணீருக்காக ஒரு போர் நடத்தப்படலாம், அது எந்த வடிவத்திலும் இருக்கலாம். திருப்பூர்லேருந்து ஹீரான்றவங்க கேட்டிருக்காங்க, கட்சியிலேருந்து எத்தனையோ பேர் நீக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் அவங்க நீக்கப்பட்ட எல்லாருமே வந்து சீமான் மேலே வந்து அவதூறு தான் பேசியிருக்காங்க. ஆனால் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஏன் அவதூறாக பேச மாட்டாங்க சீமான் அவர்களை பற்றி? கட்சியை விட்டு நீக்கப்பட்டாலும் அவதூறுலாம் ஒரு வார்த்தை கூட பேசுனதே இல்லையா அவரை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கண்ணா. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அரசியலை பார்த்துட்டு நான் நாம் தமிழர் கட்சிக்கு வரல, நாம் தமிழர் கட்சியை பார்த்து தான் அரசியலுக்கே வர்றேன். அப்போ எனக்கு அது அரசியல்னா என்ன, தமிழ் தேசிய அரசியல்னா என்ன, இறையாண்மைனா என்ன, இந்திய தேசியம்னா என்ன, இந்துனா என்ன, திராவிடம்னா என்ன, உலக அரசியல்னா என்ன, எதுக்கு வந்து உலக பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் படிக்கணும், எதுக்கு காப்பா அரவணன் படிக்கணும், எதுக்கு வைரமுத்துவை படிக்கணும், எதுக்கு வந்து இறையன்பு படிக்கணும், எதுக்கு எஸ் ராமகிருஷ்ணன் படிக்கணும்னு சொல்லி புத்தகம் படிக்கிற ஆற்றலை அறிவுரை உருவாக்கி குறைந்தபட்சம் ஒரு பேசக்கூடிய ஆற்றலை வந்து கொடுத்தது வந்து நான் சீமானவர்கள் தான். குறைந்தபட்ச விசுவாசம் கூட, குறைந்தபட்ச நன்றி அடிச்சு கூட நான் அவருக்கு இல்லைன்னா அப்புறம் நான் என்ன இருக்கு? அது எத்தனை முறை மீண்டும் நான் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாலும் கூட நான் என் வேலையை பார்ப்பேன். எனக்கான வேலையிலையும் என்ன என்னுடைய வேலைங்கிறது வந்து தமிழ் தேசியத்திற்கான நாம் தமிழ் கட்சியான வேலையை தான் இருக்கும். அது சாகும் வரை அந்த பயணம் இருக்கும். இது வந்து மிகைப்படுத்தி கூட பல பேர் சொல்லுவாங்க, இல்லை அவர் வந்து அப்படி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டான். என் மனசுக்கு தெரியும் நான் யாருன்னு. என்னையே வந்து அண்ணன் சீமானுக்கு நல்லா தெரியும். அண்ணன் சீமானுடைய அன்பையும் நட்பையும் பற்றி எனக்கு தெரியும். அதனால் அது விமர்சனத்துக்கு என்ன இருக்குது? ஏன் நான் விமர்சிக்க முடியுமா? நான் விஜயகாந்த், வைகோ, கருணாநிதி இவர்கள்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்கிறீங்க. பாரிசாலனும் அப்படி தானே சொல்கிறாரு, அதன் அடிப்படையில் தானே சொல்கிறாரு. வேறு பின்ன எதற்கு அவரை வந்து நீங்கள் ஒரு பகையாளி போல பார்க்குறீங்கன்னு ஒரு கேட்டிருக்காரு. பகையாளி போல பார்க்கவே இல்லையே நான். பாரிசாலன் நான் எதுக்கு பகையாளியை போய் பார்த்துருக்கேன்? அதெல்லாம் கிடையாது. நான் ஒருபோதும் பகையாளியை பார்க்கல. தமிழ் தேசிய சிறு சிறு அமைப்புகள்லாம் வந்து தனித்து இயங்குறதுக்கு என்னென்ன காரணம்? அவங்களாம் ஏன் ஒற்றுமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் வந்து ஒரு நல்ல தலைமையை ஏற்று ஒரு கூட்டணி அமைக்க மாட்டாங்க? காழ்ப்புணர்ச்சி, துரோகம், ஜலஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நண்டு கதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது யாருக்கு பொருந்தோ இல்லையோ தமிழ் தேசியவாதிகளுக்கும் தமிழர்களுக்கும் பொருந்தும். எங்கள் ஊரில் ஒரு வசனம் எழுதி போட்டிருப்பாங்க, சாதி ரீதியாக இருக்கும். ஆனால் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா, குறிப்பிட்ட சமூகம் அவன் வந்து வாழ்ந்தால் தட்டி கொடு, வீழ்ந்தால் தூக்கி விடு, ஒரு குறிப்பிட்ட சாதி பேரை போட்டிருப்பாங்க. அதையே நான் தமிழனுக்கு எடுத்துக்கிறேன். தமிழன் வாழ்ந்தால் தட்டி கொடு, தமிழன் வீழ்ந்தால் தூக்கி விடு அப்படின்னு இருக்கணும். ஆனால் இவன் எப்படின்னா, தமிழன் இவன் தான் வீழ்த்துவான், இவன் தட்டி கொடுக்க மாட்டான், இவன் தான் மிதிச்சு உள்ள தள்ளுவான். சாட்டை தமிழ் தேசியத்தின் முதன்மை வலையொலின்னு போட்டதை கூட பொறுத்துக்கொள்ள முடியலையே தமிழ் தேசியவாதிகளால். அது நாங்கள் மட்டும் முதன்மை வலையொலியா? நான் ஒருத்தர் ஆரம்பிக்கவே இல்லை, அப்போதான் கிரியேட்டே பண்ணுறாரு. அவர் நான் தான் முதன்மை வலையொலிங்கிறாரு. தாராளமாக வரலாம், எல்லாரும் முதன்மையான வலையொலியாக இருக்கணும். சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காரு, லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் யங் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காரு. அது மாதிரி பல பேர் வர்றாங்கல்ல. ஒருத்தன் வளரும் போது அவனை அங்கீகரித்து அவனை கொண்டாடி அழகு பார்க்கணும். இப்போ ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து ஒருத்தர் வெகுசனப்படுத்தி 35 மக்கள்கிட்ட வாக்களை பெற்று இன்றைக்கி ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்களில் வந்து பேசுகிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கணும்னா கூட வந்து வேலண்டியராக வந்து நிற்கணும், நின்று அதுக்கு ஆற்றலை நிற்கணும். எப்படி வளர்ந்தாரு? நம்மளும் தான் 15-20 வருஷமாக பேசிட்டு இருக்கோம். 1974 அந்த காலகட்டத்தில் பெருஞ்சித்தினாரோடு பேவனைய பாவானரோடு பிடிங்கி தள்ளது என்ன இருந்து என்ன? இன்னைக்கு வந்திருக்கிறத வந்து அப்படி கைப்பிடிச்சு நின்று போகிறதில்ல. பெருமை பேசி எந்த திராவிடனாவது திராவிட கட்சியில் குறை சொல்லி பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு குறை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? கலைஞர் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை பெரியாரை பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? பிடிச்சாலும் பிடிக்காவிட்டாலும் குறை இருந்தாலும் அவனோட ஒற்றுமையை நம்ம பார்க்க வேண்டியது. அப்படி இருப்பாங்க, அந்த ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் இங்கே கீழே பிடிச்சி இழுத்து விடுறது, காலை பிடிச்சி இழுத்து விடுறது, இவனே அவதூறு பரப்புறது, இவனே திட்டுறது. ஒரு பெரிய பொது வழியில் பேசிட்டா, அதாவது எப்போவுமே நம்முடைய முரண்களை வந்து உள்ளே பேசணும், நம்முடைய பாராட்டுகளை வந்து வெளியே சொல்லணும். இவன் வந்து பாராட்டுது அண்ணே சூப்பர்ண்ணே அப்படின்னு பாராட்டுது, ஃபோனில் தனிப்பட்ட முறையில் திட்டுறது, பொதுவிலே திட்டுறது, அது ஒரு கேடு, அது ஒரு சாபம். வடமாநிலங்களோடு ஒப்பிட்டு தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்னு சொல்கிற திராவிட ஆதரவாளர்கள் வந்து கேரளாவை ஒப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு. அந்த கேள்வி நம்ம கேட்குறோம். இப்போ லிட்ரஸி ரேட்டு தமிழ்நாட்டை விட கேரளாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை அங்கே +2 வரைக்கும் படித்தவங்க தான் அதிகம், இங்கே வந்து உயர் படிப்பு படித்தவங்க அதிகம் அப்படின்னு ஒரு முட்டை கொடுப்பானுங்க. சரி, +2 வரைக்கும் படித்தவங்க கூட அதிகமாக இருக்கட்டும், அந்த +2 வரைக்குமாவது படிக்க வச்சுருக்காங்கல்ல, அது யார்? பெரியாரா, அண்ணாவா, கலைஞரா, திராவிடமா, எந்த ஐடியாலஜி? அங்கே
உலகம் முழுமைக்குமே இந்தியா, நீங்கள் வந்து பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில், ஒரிசாவில், பல மாநிலங்களில் வந்து கொஞ்சம் பின்தங்கியிருக்காங்க. அதுவும் நீங்கள் நார்த் ஈஸ்ட்லாம் போனீங்கன்னா ரொம்ப கம்மியான படிப்பறிவு கொண்ட மக்கள் இருக்காங்க, ஏற்றுக்கொள்ள இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மை விட மகாராஷ்டிரா வந்து லிட்ரஸி ரேட்டில் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. ஹரியானா பார்த்திங்கன்னா நம்மளை விட அதிகமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்படி பல மாநிலங்களை சொல்லலாம். பல மாநிலங்கள் நம்மளை விட அதிகமான படிப்பறிவுலையும் சரி, இந்த இப்போ வந்து இந்த மருத்துவ இறப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது மெட்டர்னிட்டி காலகட்டம், அதாவது கர்ப்பிணியாக இருக்கும்போது பிரசவ காலத்தினுடைய இறப்பு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் 100 பேர் இறந்தாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் 50 பேர் இருந்திருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவில் வந்து 65 பேர்னா தமிழ்நாட்டில் வந்து 45 பேர் தான். அவங்ககிட்ட நெருக்கி வந்துட்டான். கேரளாவில் 25 பேர் தான். 25 பேர் தான் வந்து அந்த மெட்டர்னிட்டி காலத்தில் உள்ள இறப்பு விகிதம். அப்போது அங்கே குறைஞ்சிருக்குது. ஆனால் இங்கே மருத்துவ அந்த இறப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ எந்த துறையில் நம்ம முன்னேறிக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. கேரளாவோடு ஒப்பிடாத காரணம் என்னென்னா, கேரளாவில் வந்து திராவிடம் இல்லை, எதுவும் இல்லை, ஒப்பிட மாட்டாங்க. அது ஒப்பிட்டா வந்து அடி வாங்கிடுவாங்க, பயந்துருவாங்க, உண்மை வெளிப்பட்டுருக்கா. கேரளாவில் ஒப்பிடல. எங்கே ரொம்ப பின்தங்கியிருக்கோ அங்கோட ஒப்பிடுறது. தொடர்ந்து தமிழர் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, தாவேகா, பாமக, விசிகா போன்ற கட்சி எல்லாமே குரல் கொடுத்தா இருக்குது. ஏன் இந்த 4 கட்சியும் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்படக்கூடாதுண்ணா? தாவேகான தமிழக வெற்றி கழகம். ஆமாம், விஜய் கட்சி. தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள், பாமக. அப்படி கனவு நினைவாக வாழ்த்துக்கள். யூகேவிலேருந்து ஒரு தமிழர் கேட்டிருக்காரு, தரன் அப்படின்னு, ஈழத்தமிழர். தமிழ்நாட்டில் திராவிடர்னு சொல்லிக்கிறவங்க வந்துட்டு ஈழத்தமிழர்களை அகதி அப்படின்னு தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க. இதை பற்றி என்ன? ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு தாழ்வு மனப்பான்மை தான். ஏன்னா அவங்க ஒரு காலத்தில் அகதியாக வந்திருப்பாங்க. அகதியாக வந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி இங்கே இருக்குது. தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்லும்போது, ஒருவேளை தமிழ்நாட்டை தமிழர் ஆளும்போது நம்ம வெளியேற வேண்டிய சூழல் வந்துருமோன்னு பயப்படுறாங்கன்னா ஒருபோதும் அது இல்லை. ஆளும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கு உண்டுன்றோம். தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டுங்கிற கோட்பாட்டை வைக்கும்போதே வாழும் உரிமையும் நம்ம பேசுகிறோம். எல்லா உயிர்களுக்குமான ஒரு அரசியல் பேசுகிறோம். அதனால் அந்த இன்செக்யூரிட்டியில் வந்து அவங்க ஈழத்தமிழர்கள் வந்து அகதின்னு சொல்கிறது தான். ஆனால் உண்மையான அகதி அவங்க தான், திராவிடம் தான், ஓங்கோல்ஸ் தான். நான் ஒரு நபர் கேட்டிருக்காரு, தொடர்ந்து சாட்டை வலைவலியில் பார்த்தீங்கன்னா சோழர்களை பற்றியும் பாண்டியர்களை பற்றியும் நீங்கள் போடுறீங்க காணொலி, ஆனால் சேரர்களை பற்றி நீங்கள் ஏன் காணொலி போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துங்கண்ணா? இல்லை, நிறைய பேச வேண்டியிருக்கு, நமக்கான நேரம் இல்லை. இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு தேர்தல் பயணம், அதுக்கு முன்னாடி அண்ணன் சீமானோட பயணம், ஒரு நேரம் இருக்கிற நிறைய வரலாற்று தகவல்களை எடுத்து பேசணும். அதுக்கு படிக்கணும், அதுக்கு ரெஃபரன்ஸ் தேடணும், அது ஆழ்ந்து படிக்கணும், தகவல்களை வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கணும். அதனால் நிச்சயம் சேரரை பற்றி மட்டும் இல்லை, எல்லாரை பற்றியுமே பேசணும்னு எனக்கு ஒரு பெரிய, எனக்கு நான் எப்போவுமே வரலாறு குறித்து பேச ரொம்ப பெரிய ஆர்வமாக இருப்பேன். நிச்சயம் பேசுவேன். என்ன நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போராடுறோம், மாட்டுக்கறியும் சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு உங்கள் பதில் என்ன? இல்லை, ரொம்ப நாளாகவே இந்த சர்ச்சை போயிட்டு இருக்கு. இப்போ சமீபத்திலேயே இந்த மாட்டுக்கறி சர்ச்சையை போட்டு இருந்துச்சு. மாட்டுக்கறி சாப்பிட்றதுங்கிறது வந்து அது என்னுடைய உணவு கலாச்சாரம். மாட்டை பாதுகாக்கிறதுங்கிறது அது என் மண்ணினுடைய கலாச்சாரம். நான் வந்து ஜல்லிக்கட்டு காளையை வெட்டி சாப்பிடலை. நீங்கள் ஜல்லிக்கட்டு காளை அது வந்து ஜல்லிக்கட்டுக்காக வளர்க்கப்படுது. மாட்டுக்கறி சாப்பிட்றதுங்கிறது, இந்த மாடுங்கிறது தனியாக வளர்க்கப்படுது. நீங்கள் வீட்டில் ஒருத்தர் மீன் வளர்க்குறாரு, மீன் தொட்டியில் வச்சு அழகழகாக வளர்க்குறாரு, அந்த மீனை கொஞ்சிறாரு, தினமும் போய் அந்த மீனுக்கு வந்து இறை போடுறாரு, பாசமாக இருக்காரு. வேலைக்கு போகும்போது மீன் பார்க்குறாரு, வீட்டுக்கிட்டு வேலை விட்டு வரும்போது மீனை பார்க்குறாரு. ஞாயிற்றுக்கிழமை அவர் வாழை மீன் வாங்கி, வஞ்சர மீன் வாங்கி சாப்பிட்றாரு. மீனும் வளர்க்குற, மீன் கறியும் சாப்பிட்றேன்னு கேட்பீங்களா? அது அவருடைய உயிர் நேயம். மீன் வளர்ப்பது, மீன் சாப்பிடுவது அவருடைய உணவு தேவை. அதுபோல் மாட்டுக்கறியில் எளிமையான புரதம், எளிய மனிதனுடைய புரதமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஹை ரிச் ப்ரோட்டீன்னு சொல்கிறாங்க மாட்டுக்கறியை. அப்போது அது இன்றைக்கி வந்து உலகம் முழுமைக்குமே, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுமைக்கக்கூடிய ஓட்டப்பந்தய வீரர்கள், ஜிம்முக்கு போகிறவங்க, பெரிய பெரிய ஃபிட்னஸ் எல்லாருமே வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க. அமெரிக்காவில் மிக மிக சாதாரண உணவு மாறிடுச்சு. பல்வேறு நாடுகளில் மிக சாதாரணமான உணவு. வேட்டை சமூகத்தில் மாட்டுக்கறிகளை சாப்பிட்ருக்காங்க. ஜல்லிக்கட்டு காளை என்பது, அந்த காளை என்னுடைய கலாச்சாரமாக மாறிடுச்சு. அந்த விளையாட்டு மூலமாக நல்ல பிரீடை தேர்ந்தெடுத்து அதை வந்து நாட்டு மாடுகளோடு ஈடுபடுத்தி நாட்டு கன்றுகளை உருவாக்கி, நாட்டு மாட்டு பால், அதுக்கு நாட்டு மாட்டிலேருந்து உரம், அந்த உரத்தை வந்து இயற்கை விவசாயம், இப்போ அது ஒரு பெரிய ஒரு வாழ்வியலாக இருக்குது. அதுக்காக நம்ம அந்த விளையாட்டை வந்து தடை பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம போராடுறோம். அதுக்காக வந்து மாட்டை ஜல்லிக்கட்டுக்கும் போராடுறேன், மாட்டுக்கறியும் சாப்பிட்றேன்னா, மீனும் வளர்க்குறேன், மீன் கறியும் சாப்பிட்றேன். தாணிப்பேட்டிலேருந்து செல்வம் கேட்டிருக்காங்க, திமுகவோட நீட் ஒழிப்பு ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களோட கருத்துங்கண்ணா? உதயநிதிக்கே தெரியல, எனக்கு அப்படி தெரியும். நீட்டுக்காக கிட்டத்தட்ட 80 லட்சம் கையெழுத்துக்களை பிரதிகளை பெற்ற உதயநிதி ஸ்டாலின் நேராக கொண்டு போய் சேலம் மாநாட்டில் வைக்கிறாரு. மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த கையெழுத்து அட்டைகள் அத்தனையும் வந்து காற்றுல பறக்க விட்டுறாங்க.
நீட்டை நீக்கிற ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்குன்னு உதயநிதி சொன்ன பிறகு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருடைய மரணத்திற்கும் உதயநிதி ஸ்டாலின் தான் பொறுப்பு. நீட் ரகசியம் என்னன்னு அவரே சொல்லிட்டாரு. வெக்கமான சுடு சொரணை இருந்தால் தான் நீட்டு நீக்க முடியும், அதுதான் எங்கள் ரகசியம்னாரு. அது அப்போவே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து கேள்வி கணைகளுக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்க அப்படின்னு பதிவு போட்டிருந்தீங்க. அதில் திராவிடன்னா என்னென்னு மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. எதனால? ஏன்னா எவனுக்குமே தெரியாது. தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாகவும் அது சார்பாகவும் நீங்கள் பல காணொலிகள் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க. இது குறித்து திமுக வந்து உங்களை நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் கருத்தியல் ரீதியாக நீங்கள் ஒரு பதிலடி கொடுக்கணும்னா எந்த மாதிரி பதிலடி கொடுப்பீங்க? ஒரு நபர் கேட்டிருக்காங்கண்ணா. திமுகவுக்கு கருத்தியல் ரீதியாக பதிலடி கொடுக்க முடியும்னு அவர் நம்புறாரா? நீங்கள் கருத்தியலாக பேசுகிறவங்க தான் கருத்தியலாக நான் பதிலடி கொடுக்க முடியும். ஆனால் கருத்தியலாக தான் பதிலடி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து தனிமனித ரீதியாக நம்ம விமர்சனம் பண்ணலையே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ இல்லை வந்து அவங்க குடும்பத்தாரையோ தனிமனித விமர்சனம் பண்ணல. ஒரு குடும்பமே சேர்ந்து வந்து தமிழ்நாட்டை மொத்தமாக அபகரிச்சிச்சு, குடும்ப ஆட்சியாக மாறிடுச்சு. அந்த குடும்பத்துக்காக எல்லா திட்டங்களும் வந்து இங்கே வந்து காம்ப்ரமைஸ் செய்யப்படுது. ஒட்டுமொத்தமான திமுக கொள்கை கோட்பாடு எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க ஒரு குடும்பத்துக்காக. இதை பேசுறதுக்கு இது ஒன்று தனிமனித விமர்சனமாக கருத்தியலாம். நம்ம நேரடியாக திமுக கிட்ட சொல்லணும் அப்படின்னா, எதற்காக திமுக உருவாக்கப்பட்டுச்சோ அதுக்காக ஒரு 10 விழுக்காடு திமுக உழைச்சிருந்தா தமிழ்நாடு இந்தியாவிலே மிகச்சிறந்த மாநிலமாக மாறி இருக்கும். அது இல்லை. இன்னைக்கு எல்லா உரிமைகளும் பறி போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்குன்னு எந்த உரிமைகளும் இல்லை. ஆனால் உரிமைகளுக்காக நாங்கள் போராடுறோம்னு சொல்கிற இவங்க இருக்கும்போது தான் விவசாயிகளுடைய நிலங்கள் பறிக்கப்படுது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து விவசாயிகளுடைய நிலத்தை வேறொரு பயன்பாட்டுக்கு எடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களே போயிட்டு சிப்காட்டுக்கு நிலத்தை எடுக்கிறாங்க, நெய்வேலியில் நிலத்தை எடுத்துக்காங்க, தஞ்சாவூர் பக்கத்தில் நிலத்தில் மண்ணெல்லி கொட்டுறாங்க, இங்கே பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலத்தை எடுக்கிறாங்க, 8 வழி சாலைக்கு நிலத்தை எடுக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் மசனகுடி பக்கத்தில் போயிட்டு இதை பறிக்கிறாங்க, ஒக்கனைக்கல்ல வீட்டை உடைக்கிறாங்க பழங்குடியின மக்கள்கிட்ட. அப்போது சொல்கிறது ஒன்று செய்து ஒன்றா இருக்குது. சொல்லுங்கள், சொன்னபடி நடங்க அப்படிங்கிறத நம்ம திமுகவுக்கு சொல்கிற செய்தி. ஆனால் நீங்கள் சிறையில் இருக்கும்போது உதயநிதியை பற்றி இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அன்பில் மகேஷ் உதவியோட வெளியில் வந்ததா திருச்சி சூர்யா சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து? அது இது அன்பில் மகேஷ் மூலிமா வரல, மு.க. ஸ்டாலின் மூலிமா வந்தேன். அவருக்கு நேரடியாக அவருக்கே கடிதம் எழுதிட்டு இனிமேல் உங்களை பற்றியோ ஸ்டாலின் இதை பற்றியோ கலைஞரை பற்றியோ திமுகவை பற்றியோ திமுகவுடைய அந்த 200 ரூபா ஊப்பிகளை பற்றியோ அதை பற்றி எதுவும் பேச மாட்டேன். நீங்கள் வந்து சென்னையில் வெள்ளத்தில் எவ்வளோ கொள்ளடிச்சாலும் பேச மாட்டேன். நீங்கள் கிளாம்பாக்கத்தில் எவ்வளோ கொள்ளடிச்சாலும் பேச மாட்டேன். கலைஞர் கருணாநிதி வந்து ஈழத்துக்கு துரோகத்தை பேச மாட்டேன். கோடி கோடியாக நீங்கள் கொள்ளடிச்சு பேச மாட்டேன். சபரீசன் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆடியோ பற்றி பேச மாட்டேன். செந்தில் பாலாஜியை பற்றி பேச மாட்டேன். பொன்முடியுடைய ஊழலை பற்றி பேச மாட்டேன். ஜெகத் ரச்சகம் பிணவரையில் பணத்தை பதிவு வச்சு பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு நான் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்துட்டு இத்தனை வீடியோவும் போட்டிருக்கேன். எனக்கு அவங்க வெளியும் விட்டு எனக்கு பணமும் கொடுத்து 1 கோடி செலவும் பண்ணி நான் 400 வீடியோ போட்டிருக்கேன். உச்சநீதிமன்றத்தில் போய் ஒட்டுமொத்த திமுகவும் கதறிக்கிட்டு இருக்கு இனி உள்ள தூக்கி வைக்கணும்னு. நான் வந்து பேசவே இல்லைன்னா நான் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தா அன்பில் மகேஷ் என்னை வெளியே எடுத்திருந்தா எங்கள் வழக்கறிஞர் சேவியர் பலிசும் எங்கள் ஐயா கேமல செல்வா டெல்லி வழக்கறிஞர் பிரபுன்னு இவங்க எல்லாரும் போராடி என்னை வெளியே கொண்டு வந்தாங்க. குண்டர் சட்டத்தில் என்னை சிறைப்படுத்தப்பட்ட போது 213 நாள் இருந்திருக்கேன். நான் கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தேன்னா நான் 10 நாள் வெளியே வந்திருப்பேனே. எதுக்கு 213 நாள் இருந்து என் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆஸ்மா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ஒட்டுமொத்தமான பொருளாதாரம் வீழ்ந்து சேனலுக்கு முடங்குற நிலைமைக்கு போய் எல்லாம் போனதுக்கப்புறம் 213 நாள் நான் வந்து அப்போ எவ்வளவு தூரம் எனக்கு வந்து செம்ம டென்ஷனாக இதுதான். ஆனால் 330 நாள் ஜெயிலில் வச்ச பிறகும் கூட நான் வந்து திமுக சார்பாக வந்து வெளியே வந்துட்டான்னு சொல்லி அந்த சிறையில் இருந்த நாட்களை வந்து கொச்சைப்படுத்துறது, சிறையில் நம்ம பட்ட வலி வேதனை இருக்கு இல்லையா, அதை வந்து சாதாரணமாக வந்து இது பண்ணுறது. 10 நாள் ஜெயிலுக்கு போனதுக்கு அவன் பேருக்கு இந்த சூர்யாவா 10 நாள் ஜெயிலுக்கு போனதுக்கு கதறிட்டான் 10 நாள். திருச்சியில் இதே திமுக தான் உள்ள தூக்கி வச்சுது. அவனை தூக்கி உள்ள வச்சது வந்து வேற கட்ட பஞ்சாயத்தோ அந்த அடிதடி கலக்கலையோ. நம்ம மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கு போனோம். திமுக உச்சநீதிமன்றத்தில் கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு முகில் ரோத்தகி அப்படிங்கிற ஒரு நீதிபதிக்கு ஒரு ஹியரிங்க்கு 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட 25 ஹியரிங் மொத்தம் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. கொடுத்தது உண்மைதான், எனக்கு கொடுக்கல, வழக்கறிஞர் முகில் ரோத்தகி கொடுத்துருக்காங்க. 5 கோடியை கொடுத்து உள்ள என் கணக்கு எழுதியிருப்பாங்க, துரைமுருகன் கணக்கு அப்படின்னு போட்டு இருந்திருக்காங்க மேபி. அந்த 5 கோடியை கொடுத்து அதுக்கப்புறம் நீதிபதி சொல்றாரு, ஒரு யூடியூப்பில் பேசுறதுனாலேயே யூடியூப்பரை நீங்கள் தூக்கி வச்சு தேர்தலுக்கு முன்னாடி சிறையில் வைப்பீங்களா அப்படின்னு எத்தனை பேரை கைது பண்ணுவீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்ட பிறகு தான் எனக்கு பிணை வாங்குறேன். 2 வருஷம் போராடி இருக்கிறேன் உச்சநீதிமன்றத்தில். அப்படி போராடி தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் திமுக ஏதாவது ஒன்று சிக்காதா தூக்கி உள்ள வச்சிருமான்னு பார்த்துட்டு தான் இருக்கான். அதை தாண்டி தான் நம்ம அந்த வேலையை செய்கிறோம். தென்காசிலேருந்து ஜீவா என்ன கேட்டிருக்காருன்னா, சாதி மதம் வந்து உருவானதா இல்லை உருவாக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அமைதி படத்தில் சத்யராஜ் சொல்லுவார், மணியா
மணி அடிக்கிறவன் வந்து இந்த சாதி மதத்தை கண்டுபிடிச்சான், மந்திரி மாதிரி கெட்டியாக பிடிச்சிட்டான் அப்படின்னு. அது மாதிரி ஆரியர்கள் வந்து சாதி மதத்தை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு பிறகு வந்த இந்த அதிகார வர்க்கம் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அதை ஒரு அமைப்பாக உருவாக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. நம்ம வந்து வேலை அந்த தொழிலின் அடிப்படையில் அவங்கவுங்க வந்து குடிகளாக இருந்திருக்காங்க, செய்கிற தொழில் அடிப்படையில். இன்றைக்கி எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமும் வந்துருச்சு, கால சூழ்நிலையும் மாறிச்சு. இன்றைக்கி குறிப்பிட்ட சமூகம் மட்டும் முடிவெட்டலை, க்ரீன் டென்ஸு நேச்சுரல்ஸ்ன்னு சொல்லி எல்லா சமூகமும் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு போய் முடிவெட்டுறாங்க. இன்றைக்கி குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் வந்து இசை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. இசை பள்ளியில் போய் படிச்சுட்டு யாரும் வரலாம். தேவரும் இசையமைக்கலாம், நாடாரையும் இசையமைக்கலாம், கோணாரையும் இசையமைக்கலாம், பறையரையும் இசையமைக்கலாம், தேவேந்திரம் இசையமைக்கலாம், யார் வேணாலும் இசையமைக்கலாம். அப்படி மாறிடுச்சு. பானை செய்கிறதுக்கு வந்து டெக்னாலஜி தெரிஞ்சால் இன்றைக்கி எல்லாரும் பானை செய்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த தொழில் முறையே இன்றைக்கி மாற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த தொழில் தான் இவன் தான் செய்யணுங்கிற முறையில். அப்போது அது இப்போ இந்த சாதிக்கான தேவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்குது. அப்போ சாதி அந்த குடி உருவானதே அந்த தொழில் அடிப்படையில் தான். அந்த குடி தான் சாதியாக இவன் மாற்றி வச்சுட்டான். குடியாக இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது என்றைக்கு சாதியாக மாறிச்சோ, என்றைக்கு சங்கமாக மாறிச்சோ, அன்றைக்கி அது பிரச்சனையாக மாறுது, அது சண்டையாக மாறுது, அது சிக்கலாக மாறுது. அது கொஞ்ச நாள் அது இந்த நவீன டெக்னாலஜி, தொழில்நுட்பம், விஞ்ஞான வளர்ச்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர இது எல்லாமே அடித்து ஒழிக்கப்படும். பதிலளித்தது மிக்க நன்றிண்ணா. வணக்கம் அண்ணா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி